வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இப்போ நம்ம நஷ்டம் தரும் திதிகள்னு பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா. அந்த பதிவில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசிகள் 3ங்க. துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி. நீங்கள் யார் ஒருத்தவங்க துலா ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் தரும் திதிகள்னு பார்த்தீங்கன்னா பிரதம திதியும் துவாதசி திதி. இந்த 2 திதியில நீங்க அந்த நடைமுறையில் இருக்கிற இன்னைக்கு பிரதம துவாதசி ஓடுதுன்னு வச்சுங்க. அந்த நாளில் நீங்க எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யக்கூடாதுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்காதுங்கிறது கணக்கு. நஷ்டம் தரும் திதிகள்ல இது ஒரு கணக்கு. சரிங்களா? துளாராசியில பிறந்தவங்களுக்கு பிரதம திதியும் துவாதசி திதியும் ஆகாது. அந்த திதியில எந்த சுபமும் செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி பார்த்துக்கலாம். நீங்கள் யார் ஒருத்தங்க விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும், அதாவது விசாகம் 1ஆம் பாதத்துலையும் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆகாத திதின்னு பார்த்தீங்கன்னா நவமி திதியும் தசமி திதியும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகாதுங்க. நவமி திதி, தசமி திதி இதில் நீங்கள் இப்போ நான் சொன்ன நட்சத்திரக்காரங்க விசாகம் 1, அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு புதிய முயற்சியும் நான் சொன்ன திதியில் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்காது. இப்போ இந்த துலா ராசிக்கு நட்சத்திரம் சொல்ல மறந்துட்டேன், அது சொல்கிறேன் பாருங்க. சித்திர நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதம் துலாத்தை குறிக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம தனுசு ராசியை பார்க்கலாம். தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்தராடத்தினுடைய 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தது தான் தனுசு ராசியில். நீங்கள் யார் ஒருத்தவங்க தனுசு ராசியில் நான் சொன்ன மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஆகாத திதி, இப்போ சொல்ற திதியில நீங்க எந்த ஒரு சுபத்தையும் தவிர்க்கணும். சரிங்களா? சப்தமி திதி, துவிதியை திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தசி திதி. சப்தமி திதி, துவிதியை திதி, ஏகாதசி திதி, திரையோதசி திதி. திரையோதசி திதியில சதுர்த்தசி, இந்த 4 திதியும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஆகாதுங்க. இந்த நாளில் எந்த ஒரு புதிய முயற்சியும் இப்போ இந்த திதிகள் நடக்கிற நாளில் எந்த புதிய முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தடையை கொடுக்குங்கிறது கணக்குங்க. இதை குறித்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. இதோட நியூமராலஜியும் பார்த்துக்கணும். உங்கள் பிறந்த தேதிக்கு ஆகாத நாளும் இதுவாக இருந்ததுன்னா 2மே உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் புது முயற்சியை செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.